ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்டோட கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் இப்போ ரீசெண்டாக ரோப்ளாக்ஸை ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்லேயே போட்டிருக்கோம், இந்த கேம் வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த கேமில் வர கேரக்டர்ஸ்லாம் யார், அந்த அனிமல் எப்படி மாறிச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோட பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது VDG ஸ்டோரிஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த கேம்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட்டில் மாற்றிட்டு இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியர் மாதிரி ஒரு உருவம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். அது ஏன் துரத்துது, அது ஏன் நம்மளை மட்டும் பிடிக்குது, அது மனுஷங்களை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அது ஏன் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வில்லன்ஸை சாப்பிட மாட்டேங்குது, அவங்களும் மனுஷன் தானே. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமில் வந்து 99 நைட்ஸ் ஏன் சர்வை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரியல் லைஃப் இன்சிடென்ட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து ஒரு குட்டி ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோப்ளேனில் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 குழந்தைகளும் ஒரு அம்மா அப்பாவும் ஒரு பைலட் இவங்க மட்டும் தான் பயணம் பண்ணாங்க. அந்த ஏரோப்ளேன் ரொம்ப குட்டி, நான் ஃபோட்டோ போடுறேன். அப்போ என்னாச்சு, அந்த ஏரோப்ளேனுக்கு திடீர்னு வந்து சிக்னல் லாஸ்ட் ஆகி அவங்க அமேசான் ஃபாரஸ்ட்டில் கிராஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அமேசான் ஃபாரஸ்ட்டில் கிராஷ் பண்ண உடனே அந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருக்கும் செம்மையாக அடிபட்டுருது. அப்புறமா தான் அவங்களுக்கு புரிய வருது, நம்ம ஃபாரஸ்ட்டில் மாட்டிக்கிட்டோம், நம்மளை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாள் நம்மளாக சர்வை பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்க மரத்தில் ஒளிருது, ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு வாழ்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதில் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப எது கஷ்டமாக இருந்ததுன்னா, அவங்க ஆக்சிடெண்ட்லேருந்து இப்போ தான் வந்தாங்கன்றனால அவங்க உடம்பு செம்ம காயத்தில் வேறு இருந்தது. ஸோ அவங்க எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக சர்வை பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்ஸ் இருந்தது, மெயினாக விஷப்பாம்பு. ஸோ அந்த விஷப்பாம்பு அந்த 4 பேரையும் அட்டாக் பண்ண வந்தது. அப்போ தான் ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. யாருன்னா, அந்த காட்டுக்குள்ளே ஒரு கருப்பு நாய் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பையே கடித்து கொதறி போட்டுருது. அப்போ அவங்களுக்கு புரியல, எப்படி இந்த காட்டுக்குள்ளே ஒரு நாய் வந்தது, அதுவும் இல்லாமல் அந்த நாய் எப்படி மனுஷன் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரியல. அப்புறமா தான் அது லேட்டாக நம்மளுக்கு புரிய வரும். அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி டாக். அது வந்து பார்த்தீங்கன்னா வழி தவறி எப்பயும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கும். காட்டுக்குள்ளே வெறும் டேஞ்சரஸான அனிமல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான சில மனுஷங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமாம், அதாவது கேனிபல்ஸ் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, மனுஷனை இன்னொரு மனுஷன் வேட்டையாடி அவங்கள சாப்பிட்றது பேர் தான் கேனிபல். ஸோ அந்த கேனிபல்ஸும் அந்த காட்டுக்குள்ளே நிறைய இருந்தாங்க. அந்த அம்மா அப்பா 4 குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்தும் தப்பிச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 நாள் எப்படியோ சர்வை பண்ணுறாங்க. மிலிட்ரிக்கும் இவங்க எங்கே இருக்காங்கன்ற நியூஸ் போய் அவங்க ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இவங்கள ரெஸ்கியூ பண்ண வராங்க. அப்போ மிலிட்ரி ரெஸ்கியூ பண்ண வரும்போது தான் அவங்களுக்கும் தெரியுது, அந்த நாய்க்குட்டி ரொம்ப நாளாக காணாமல் போன மிலிட்ரி டாகுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை மட்டும் ரெஸ்கியூ பண்ணாமல் மிலிட்ரி மேன் அந்த நாய்க்கிட்டையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ கைஸ், இப்படி தான் இந்த கேமில் இவங்க போய் மாட்டுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேமில் ஒரு டியர் இருக்குல்ல, அது யார், அது ஏன் வந்து மற்றவங்களை ஹார்ன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கைஸ், அந்த அனிமலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டிகோ அப்படின்றாங்க. அதாவது பாதி மனுஷன் மாதிரியும் நடக்கக்கூடிய தன்மையும் பாதி டியர் மாதிரி இருக்கிறது தான் அந்த மிருகத்தோட பேர். இது மெயினாக இது நார்த் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா நிறைய பேர் நான் விண்டிகோவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வெளியிடுவாங்க இணையத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக அந்த செர்பியன் டான்சிங் லேடி எப்படி ஃபேமஸாக போச்சோ அதேமாரி இதுவும் ரொம்ப ட்ரெண்டான ஒரு டாபிக் தான். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ நான் இவ்வளோ நேரமாக சொன்னது ரியல் லைஃப் கதை. இப்போ இந்த கேமோட ஸ்டோரிக்கு வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்காக எடுத்த ஸ்டோரி. ஸோ இப்போ நீங்கள் அந்த கேம் ஸ்டோரியில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த விண்டிகோ வந்து அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனிபல்ஸ் இருப்பாங்க, அவங்களால அட்டாக் பண்ணாது, பட் நம்மளை மட்டும் அட்டாக் பண்ணோம். அது ஏன் நம்மளை மட்டும் அட்டாக் பண்ணுது? ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த காட்டுக்குள்ளே நைட் ஆனால் சில கேனிபல்ஸ் அந்த கேமில் நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ கறியை சாப்பிடணுன்னு தான் ரொம்ப ஆசை. என்னதான் அந்த காட்டுக்குள்ளே நரி, டியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலங்கு இருந்தாலுமே அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அவங்க எல்லாருக்குமே ஒரே நோக்கம், நம்மளை சாப்பிடணுன்றது. ஸோ இந்த கேனிபல்ஸ்லாம் யாருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேனிபல்ஸ்லாம் யாருன்னா, அந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட். அவங்க எல்லாருமே டியரை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த ஆராய்ச்சி அப்போ என்னாச்சுன்னு தெரில, அந்த டியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினோத மனுஷ மாதிரியாகவும் அப்படியே டியர் மாதிரியாகவும் மாறி ஒரு பாதி மனுஷனாகவும் பாதி டியராகவும் மாறி இருக்கும். ஸோ அதனால தான் 99 Nights கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் லேப் இருக்கும். ஸோ அந்த லேபில் நிறைய மிஷின்ஸும் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியர் அப்படி மாறி இருக்கும். ஸோ அந்த டியரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது மிகப்பெரிய தப்புன்னு அப்போ தான் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்புறமா அந்த சயின்டிஸ்ட்டுக்கு தெரிய வருது, அதாவது என்னன்னா அந்த டியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக மாறிடுச்சு பார்த்தீங்களா, பாதி மனுஷனாகவும் பாதி டியராகவும். அது அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டை கொல்ல ஆரம்பிக்குது. அந்த டியருக்கு மனுஷங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அங்கே இருக்க சயின்டிஸ்ட்க்கு தெரிய வருது. உடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, தலையில் அந்த டியர் மாதிரியே 2 கொம்பு மாட்டிக்கிட்டு அந்த டியரை வழிபட ஆரம்பித்தாங்க. அதாவது நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வழிபட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அந்த டியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுஷக்கறி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் அந்த மனுஷக்கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கேனிபலாக மாறுறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டியர் இவங்களாம் எதுவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்தமாரி மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டியருக்கு நான் எங்கள் உயிரையே கொடுப்போம் அப்படின்னு வழிபடுறாங்க. அதை நீங்கள் அந்த கேம் கட்சீனில் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த கேனிபல்ஸ், அதாவது முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட் கேனிபலாக மாறி ஸோ டியரை வழிபட்டு ஒரு மாதிரி மூட நம்பிக்கையாக நம்மளை கொல்ல வருவாங்க. அந்த டியரும் நம்மளை மட்டும் தான் கொல்ல வருமே தவிர அங்கே இருக்கிற கேனிபல்ஸ் அட்டாக் பண்ணாது. அவங்க மனுஷங்களாக இருந்தாலும் அவங்கள வழிபடுறனால அவங்கள எதுவுமே பண்ணாது. ஸோ அந்த கேமில் நம்ம கஷ்டப்பட்டு அந்த 4 குழந்தைங்களை காப்பாற்றுறது தான் கேமோட கான்செப்ட். ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நரியால் சூழப்பட்டிருக்கும். ஸோ அந்த நரியெல்லாம் கொன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற குழந்தைய காப்பாற்றுவோம். செகண்ட் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா நரிகள், அதாவது அந்த நரியோட ஸ்ட்ராங்காக இருக்க நரிங்க பாதுகாத்துட்ருக்கோம். நம்ம அந்த நரிகளை கொண்டுட்டு 2வது குழந்தையை காப்பாற்றுவோம். 3வது குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா டியர்ஸ் பாதுகாத்துட்ருக்கோம். 4வது குழந்தைய ஆல்ஃபா டியர்ஸ் பாதுகாத்துட்ருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா இந்த நரிகளும் இந்த டியர்களும் கொல்றதுக்காக வச்சு இல்லை, அதுங்களாம் உண்மையை சொல்லணும்னா அந்த குழந்தைய அந்த மிருகத்துக்கிட்டேருந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அதாவது இந்த நரிகளும் டியரும் அந்த 4 குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த டியர் கிட்ட இருந்து. அதனால தான் நீங்கள் அந்த நரியை கொண்டாதான் உங்களுக்கு சாவியே கிடைக்கும். ஏன்னா இது வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, சின்ன சின்ன வயசில் நம்ம நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸ் நிறைய இடத்துல காப்பாற்றும். ஸோ டார்சன் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவி ஷோஸ் இருக்கும். ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 குழந்தையையும் பாதுகாத்து வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதை எதை உணர்த்துறாங்க அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் 40 நாள் ரியல் லைஃப்பில் அந்த குழந்தைங்க வாழும்போது நாய்க்குட்டி உதவி செஞ்சிச்சுல, அதேமாரி இந்த நரிக்குட்டிகள் அந்த குழந்தைகளை காப்பாற்றுறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்டர் எக் மாரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கைஸ், அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 குழந்தையையும் காப்பாற்றிட்டு இந்த கேம்லேருந்து தப்பிக்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் வந்து அந்த 4 குழந்தைங்களும் 40 நாள் சர்வை பண்ணாங்களே, அதேமாரி இந்த கேமில் நம்ம 99 Nights சர்வை பண்ணுறோம். ஸோ இதுதான் கைஸ் ரியல் லைஃப் பேஸ் பண்ணி எடுத்த ஸ்டோரி. அதனால தான் இந்த கேமில் கூட திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் 99 Nights in the Forest. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயினாக இது ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. ஸோ இதேமாரி உங்களுக்கு இந்தமாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எப்படி சர்வே பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் விடிஜி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து என்ன வீடியோ போடலான்றத கமெண்ட் பாக்ஸில் சஜஷன் கொடுங்க. பாய் கைஸ், பாய்.